ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆடியும் வேறு பிறந்திருக்கு. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ற வேலை இருக்குது, கோயிலுக்கு போகிற வேலை இருக்குதா, அதனால் வந்துட்டு அதுக்கு சாமிக்கு சாப்பிட்றதுக்கு மீன்லாம் வாங்கணும். மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது, அதனால் இன்றைக்கி வந்துட்டோம். நாங்கள் இப்படி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போகும்போது அப்போ எடுத்துகிட்டு போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் நாங்கள் வாங்கணும். ஏன்னா வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொருள் கிடைக்கிறதுனால வந்துட்டு நாங்கள் பாரிஸில் தான் போனோம். இங்கே வந்துட்டு வாங்கின வரைக்கும் பில்லை போட்டுட்டு கிளம்பியாச்சு. பாரிஸ் போனதை நான் வந்து வீடியோ எடுக்கலை, இங்குமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்ததா, அந்த கூட்டத்தில் வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியும், மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுனால நான் சும்மா ஒரு ஆட்டமாக எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாரிஸில் வந்து ஏன் எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா பசங்க கூட்டிகிட்டு போகணுமா, பசங்களை ஈவினிங் கிளாஸ்க்கு வேறு அனுப்பணும். இப்போ நம்ம அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் லேட்டாக வரும்னு சொல்லிட்டு கடை வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால் அங்கேயும் எங்களால் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அங்கேயும் இங்கேயும் என்னென்னலாம் வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. மிஸ்ஸஸ் அனிதா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு வண்ணார்பேட்டை தான் போயிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வந்துட்டு சாமிக்கு வந்து புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா திங்கட்கிழமை வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. ஆடி மாதம் பிறந்துருச்சுல, ஆடி மாதம் வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கணும். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம். அதனால சரி ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால புடவை சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ புடவைலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை வாங்க போனோம். என்னென்னலாம் சாமிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது சாமிக்கு இது வந்துட்டு அந்த ஃப்ரில் டைப் வரும் பார்த்தீங்களா, அதுதான் இது வந்துட்டு ஒரு 9 வாங்கணும் நாங்கள். அந்த பாருங்க, இது கணக்கு இந்த பாருங்க. ஸோ இதுதான் இப்படிதான். இது வந்து இந்த ஃப்ரில் டைப்பில் வரும் பார்த்தீங்களா, இதுதான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். மேலையும் ஒரு ஃப்ரில் வருது. கலர் வாங்கியிருக்கேன். இதுதான் இந்த 9 கலரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. ஒன்னுடைய ரேட் வந்து 130 ரூபா. நான் வந்து மொத்தம் 9 வாங்கினேன். ஏன்னா அவங்க அங்கே வந்து 7 கண்ணி இருக்கிறாங்க. அந்த 7 கண்ணி அவங்க இந்த 7 கண்ணிக்கு வந்துட்டு 7 கலரு. ஸோ இன்னும் 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அங்கே வந்து அவங்களுக்கும் வாங்கியிருக்கோம். வள்ளி தெய்வான அவங்களுக்கு ஒரு 2 வாங்கியிருக்கோம். ப்ளஸ் ஒரு 7 கண்ணிக்கு மொத்தம் நாங்கள் வந்துட்டு 9 வாங்கியிருக்கோம். இது வந்து விநாயகருக்கு வாங்கியிருக்கோம். இது வந்து 2 தான் தருவாங்களாமா. ஒன்று இடுப்பில் கட்டுறதுக்கு, ஒன்று வந்துட்டு இப்படி போடுவாங்கள்ல அதுக்காக 2 விநாயகருக்கு. இது வந்து முருகருக்கு வாங்கியிருக்கோம். ஸோ பிரிக்கலை நான், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கொடுக்குறத எப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கலை. இதுலேயுமே ஜரிலாம் வருது. ஸோ இது முருகருக்காக வாங்கியிருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பாரிஸ் போயாச்சு. எனக்கு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு அந்த ஐயர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டாரா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு இந்த மாதிரி தேடி பாரிஸில் தான் வாங்கணும். இது வந்து வீராஸில் வாங்கணும். வீராஸில் அந்த மாதிரி ஸ்டாக் இல்லையாமா. அதனால் சரின்ட்டு இந்த மாதிரி இருந்ததா, சரி கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் பாரிஸ் போனோம். பாரிஸில் எங்களுக்கு அது கிடச்சிருச்சு. சரி இருந்தாலுமே கொடுத்துடலாம், சாமிக்கு தானே வாங்கினோம். சரி இதில் வந்துட்டு இதில் ஒரு 7 கலர் வாங்கணும். இந்த எல்லோ, ப்ளூ, ஆரேஞ்ச், ரெட், அப்புறம் இந்த மாதிரி இந்த மல்டி கலர் மாதிரி வரும்ல, இதில் ஒரு 7 வாங்கணும். பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது.
இதில் கலர் இதுவுமே சாமிக்கு தான். இதுவுமே இது என் வீட்டுக்காருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினாரு. நீ தானே எடுத்த நல்லா இருக்குன்னு. இது அவருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினாரா. பிடிச்சி பார்க்கலாம். பிடிச்சதா இருக்கு. இது சாமிக்கு கொடுக்கறதுனால நம்ம மேல எல்லாம் போட்டு பார்க்க கூடாது. நான் இப்படியே காட்டுறேன். மஞ்சள், டார்க் மஞ்சள். இது வந்துட்டு மஞ்சள், டார்க் மஞ்சள் சொல்லுவோம்ல அது. இது கீழே நல்லா இருக்கு. இதுவுமே டிசைன் உங்களுக்கு ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் இதுவுமே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு நான் இன்னொருத்தவங்க வந்துட்டு எடுத்து எங்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 2 எடுத்திருக்கோம். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா இது 2 நாங்கள் எடுத்தது. வந்து 2 சாமி இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்க 2 பேர் நல்லா இருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அப்புறமா இது ஒரு வாங்கினேன். ஸோ கிராண்டாக இருக்கு. அப்புறம் இது வந்து கிராண்டாக இருக்கும்ல. டிசைனை போட்டு கிராண்டா. இது சாதாரண நம்ம ஒரு இந்த சைட்டில் சரி வரும். இவ்வளோ வாங்கிட்டு அவங்களுக்கு வாங்கலைன்னா அவங்க கோச்சுக்குவாங்கல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு லஞ்சு 2 வாங்கலாம் பாருங்க. இப்பவே பாவமாக பார்க்குறானுங்க. அம்மா ரொம்ப பாவமாயிருவானுங்க. அதனால சரி போனா போதுன்னு ஒரு 2 லஞ்ச் டவல். இவனுக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்குமா. ஸோ அதனால இவனுக்கு பிங்க்கு. ஆமாம் அதுவும் இல்லை ஒன்றையும் தான் அவனுக்கு வந்து எனக்கு ஒன்று அவ்வளோதான். வேறு எதுவுமே வாங்கின பொருள் எல்லாம். ஸோ மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.